ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இது எங்களோட 5வது ஃபுல் வீடியோ. சண்டே அன்னைக்கு சமைச்சதை தான் இன்னைக்கு போட போகிறோம். எங்கள் அக்கா பையன் வந்திருந்தான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரான் பிரியாணி, ப்ரான் குழம்பு, நண்டு வறுவல் இதுதான் நாங்கள் செஞ்சது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணியும் ப்ரான் குழம்பும். கழுவி வச்ச ப்ரானில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் லைட்டாக உப்பு இது போட்டு பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நான் குக்கரில் தான் செஞ்சேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதோட 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு மசாலா சாமான், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வெடிச்சோன்னே கொஞ்சம் சோம்பும் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா அரைச்சி நான் போடுவேன், புதினா அரைச்சி போட்டது. அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பையும் போட்டு வதக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டது பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துட்டேன். 1 கப்புக்கு 1.5 கப் இதுவும் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே பாஸ்மதி ரைஸையும் போட்டு அதை ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு அது கொதி வந்தோடனே ஒரு பக்கம் மசாலா எல்லாம் தடவி ப்ரானை வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியோட அந்த பிரியாணியில் அந்த ப்ரானையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் லெமனும் புளிஞ்சு ஊற்றி மூடி வச்சுட்டேன். ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் போட்டு இறக்கிடுவேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ரான் குழம்பு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு போட்டுட்டு சோம்புத்தூளும் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், குழம்புங்கிறதுனால மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு காய்கறி நல்லா போட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அது வெந்தோடனே அப்புறம் அந்த ராட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு அந்த ராட்டு வெந்தோடனே தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 1/4 மூடி போல் அரைச்சி வச்சுருந்தேன். கொதிக்க வச்சுட்டு ரெடி பண்ணிட்டாச்சு. ராட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இங்கே ராட்டு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட மேலாக ராட்டை பிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்டா லைட்டாக டைஜஸ்ட் ஆகாமல் ஒரு மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லை, சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி. எங்கள் அக்கா பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த நண்டு வறுவலோட ரெசிபி இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதோடு இல்லாமல் நான் கொஞ்சம் சாதமும், இந்த ராட்டு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ராட்டு குழம்பும் வச்சு நான் சாப்பிட்டேன். ப்ரான் பிரியாணி, ப்ரான் குழம்பு செம்ம கட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.